நம்மள பலருக்கு இருக்கிற மன கஷ்டத்தில் இதுவும் ஒன்று தான். அது என்னென்னா, யாருமே என்னை வந்து புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க, நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றாங்க, எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க, இப்படிலாம் நம்ம யோசிப்போம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்கை மற்றவங்க கிட்டே எடுத்துகிட்டு போய் போர் பண்ணுறதை விட்டுருங்க. அவங்க பண்ணலன்ற அந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு தெரியுது, நீங்கள் அதை வந்து அவேர்னஸில் இருக்கீங்க, புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால் ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், செல்ஃப் லவ். நீங்கள் உங்களை நேசிக்கும் பொழுது உங்களை இன்னும் தீவிரமாக நீங்கள் ஆராய்ஞ்சு உங்களுக்குள்ளே போய் உங்களுக்குள்ளே இருக்க அந்த சோல் என்ன சொல்லுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது மற்றவங்க உங்ககிட்ட அந்த காட்டாத அன்பை நீங்கள் உங்களுக்குள்ளேயே காட்டுப்பீங்க. உங்களோட பாடி அண்ட் சோலை வந்து நீங்கள் மதிக்க கற்றுப்பீங்க. நீங்கள் மதிக்க கற்றுக்கும் பொழுது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அதை வந்து கஷ்டப்படுத்தாமல் பார்த்துப்பீங்க, உங்களை நீங்களே காயப்படுத்தாமல் பார்த்துப்பீங்க. இதுவே நீங்கள் பண்ணும்பொழுது உங்கள் மனசு உங்களுடைய ஆன்மாலாம் ரொம்ப சாந்தி அடைஞ்சிடும், ரொம்ப பீஸான மனநிலைக்கு வந்துடுவீங்க. மற்றவங்க மேலே இருக்க அந்த டிபெண்டன்சி அப்படின்றது போய் உங்களை நீங்களே லவ் பண்ண கற்றுப்பீங்க. அப்படி பண்ணும்பொழுது உலகம் இன்னுமே அழகாக மாறிடும்.